சரி, இப்ப நாளைக்கு ஒரு முடிவை அறிவிக்கிறேங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 2 மாசம் ஆயிடுச்சு. ஒரு பாஜக கிட்ட தொடர்ச்சியா அவர் பேசிட்டு எந்த முடிவும் பலனளிக்காதனால சரி நம்ம ஒரு முடிவு எடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம்னு அதை புரிஞ்சுக்கலாம். இல்ல, எம்ஜிஆரின் பெயரால் ஒரு கட்சி ஆரம்பிப்பதற்காக ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தை அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி டிடிவி தினகரன் ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரா, அது மாதிரி இவர் ஒரு கட்சியை தொடங்கி பாஜகவோடு நாங்க கூட்டணி வைக்க போறோம், ஷேர் பண்ணிக்கிற போறோம் சீட்லாம் என்று ஒரு டிராமா போடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு வாய்ப்பு இருக்கு. பாஜகவை விட்டால் அவருக்கு வேறு கதியே இல்லை. அவர் வேற எந்த அரசியலுக்குள்ள வர முடியும். ஏன் தாவேகா இருக்கே? தாவேகா அதாவது எப்பொழுதுமே நீ ஒன்று தெரிஞ்சுங்க, அரசியலை பொறுத்தவரையில ஒரு முதலமைச்சர் நாற்காலியில் தற்காலிகமாவது சொல்றேன், குறைந்தபட்ச இடைக்காலத்துல முதலமைச்சராக வரைக்கும் அவர் நிஜத்துல முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக கனவு காண்கிறவனோட முதலமைச்சராக இருந்தவர் கூட்டணி போகுதுங்க